தழும்புகளினால நம்ம குணமாகிறோம். இந்த துளிர் ஏன் எழும்புகிறார் தெரியுமா? அவர் தழும்புகளினால், அவர் உனக்காக எனக்காக அடிக்கப்பட்டார். அந்த அடிகள்ல இருக்கிற வல்லமை இன்றைக்கும் ஜனங்களை சுகமாக்குது. இன்றைக்கும் கர்த்தர் குணமாக்குகிறார். ஒரு அம்மாவுக்கு மார்பகத்துல கேன்சர் என்று சொல்லிட்டாங்களாம். ஏசிய சர்ச்சுக்கு போவாங்க அந்த ஆண்டி. அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு மார்பகத்துல புற்றுநோய் கேன்சர் வந்திருக்குன்ட்டு. அவங்க கணவரும் அவங்களும் இருக்காங்களாம். அந்த ரிப்போர்ட்டை எடுத்து நேரம் வந்து முட்டி போட்டு சொன்னாங்களாம், என் ரிப்போர்ட் சொல்லுது. அந்த அம்மா ஜோம் பண்ணாங்களா, அவங்களுடைய மார்பகத்துல கேன்சர் இருப்பதாக. இந்த வேதம் என்ன சொல்லுதுப்பா எனக்கு காண்பின்னு சொல்லும் போது கர்த்தர் அந்த அம்மாவுக்கு ஒரு வசனத்தை காமிச்சாரா, என் தழும்புகளினால நீ குணமானீங்க. அப்ப இந்த ரிப்போர்ட் எடுத்து உள்ள வச்சுட்டு இந்த வசனத்தை பிடிச்சிட்டு 7 நாள் ஜோம் பண்ணாங்களாம். எத்தனை நாள் ஜோம் பண்ணாங்க? நீங்க சொன்னீங்க தழும்புகளினால் என்ன குணமாக்குன்னு சொல்லி 7வது நாள் முடிச்சு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் திருப்பி அந்த டாக்டரை செக் பண்ண சொன்னாங்களா. அவங்க எல்லாருக்கும் ஆச்சரியமா, முன்னாடி எடுத்த ரிப்போர்ட்டை கொண்டு வா, கையோட கொண்டு போனாங்க. காட்டினா ஒரு துளி கூட அடையாளமே இல்லாம கர்த்தர் குணமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செத்தவரோ மாண்டவரோ தத்துவமோ கல்லோ மண்ணோ வேரோ செடியோ கொடியோ மிருகமோ அல்ல. அவர் உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வம். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். சிலுவையில இயேசுப்பட்ட காயங்களும் தழும்புகளும் இன்றைக்கு நம்மை குணமாக்கி கொண்டிருக்கிறது. அதுதான் அந்த துளிர்ல இருக்கிற ஒரு வல்லமை. அல்லேலூயா. நல்ல கையமேந்து ஆமென் சொல்லிடுங்களேன். ஆமென். அதே அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசிங்க. கடைசி வசனம் 53 கடைசி வசனம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலிருந்து அக்கிரமக்காரரில் மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அவர் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக்க பங்கிட்டுக் கொள்ளுவார். நீங்க பாருங்க, இயேசு சுவாமி வாழ்ந்த நாட்களில வனாந்திரத்துல போனாலும் ஜனம் இருக்கும். கடல் சமுத்திரத்தினுடைய இக்கரையில இருந்தாலும் அக்கறையில இருந்தாலும் யார் வந்துரும்? ஜனம் வந்துரும். வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஒருவர் மிதிக்கத்தக்கதாக. பாருங்க, இந்த காலத்துலதான் ஒருத்தர் மிதிச்சு செத்து போறாங்க. அது ஏசப்பா காலத்திலே நடந்திருக்கு. ஒருத்தர் மிதிக்கத்தக்க ஜனங்க வந்துருவாங்க, யாரும் சாக மாட்டாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஜன கூட்டம் இருக்கும். இவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் கூட்டம். ஒரு அம்மா இயேசுவை தொட கூட முடியல, பார்க்க கூட முடியல. அந்த நெருக்கத்துல, அந்த ஜன கூட்டத்துல போய் அவருடைய ட்ரெஸ்ஸை தொடுறாங்க. அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினாங்க. இது எப்படி நடக்குதா? இந்த ஏசாயா 53 கடைசி வசனத்துல ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் வச்சிருக்கிறார் பாருங்க. அவருடைய ஆத்துமாவை அவர் மரணத்துல ஊற்றி அக்கிரமக்காரருக்காக செபித்தபடியினால அநேகரை அவருக்கு பங்காக கொடுத்தார். அல்லேலூயா. அக்கிரமக்காரருக்காக சொல்லுங்க, அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதுனால அநேக ஜனங்களை பங்காக கொடுத்தார். நமக்கு அநேக ஜனங்களை ஆண்ட சபைக்கு கொண்டு வரணும்னா நம்ம யாருக்காக ஜெபம் பண்ணணும்? நமக்காக, நம்ம குடும்பத்துக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருந்தா போதுமா? இல்ல, இந்த பக்கத்துல வைன் ஷாப்புக்குள்ள வராம பாருங்க, அவனுக்காக ஜெபம் பண்ணணும். போதை வஸ்துக்களை பயன்படுத்தி விழுந்திருக்காம பாருங்க, அக்கிரமக்காரருக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போது கர்த்தர் நமக்கு அநேக ஆத்துமாக்களை கொடுப்பா. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற ஜனங்களை கர்த்தருக்கு பக்கமாய் நடத்தணும்னா இருக்கிற ஒரு பெரிய ரகசியம் என்ன? பாவத்தில் இருக்கிறவங்களுக்காக செபிக்கணும். அப்படி செபிக்கும் போது ஆண்டவர் அநேக ஜனங்களை நமக்கு பங்காக கொடுப்பாரு.